இதே அழகு சீரியலோட அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாம். மதி ரொம்ப கோவமாக தங்கராஜ் கிட்ட சவால் விடுறாங்க. உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேலை செய்யாத அந்த மாதிரி ஒரு வேலைக்கு நான் போக போகிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்க. என்னை இப்படியே வீட்டில் அடைக்கிறலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கெல்லாம் நான் அடங்குற ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசிட்டு வராங்க. ஸோ மதி கிளம்பி போனதுக்கப்புறமா தங்கராஜ் பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. ரேவதி அப்படி சொல்லி கத்துறாங்க. உடனே அவங்களும் என்னங்க அப்படி சொல்லிட்டு வராங்க. அதாவது மதியோட வேலை போகிறதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் மதிக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு உடனே பலார்னு ஒரு அரைஞ்சிடுறாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ உன்னோட மனசில்? காலையில் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், அப்போவும் நீ ரொம்ப தெனாவட்டா திமுறா பதில் சொன்னேன். இப்போ வந்து இந்த விஷயத்த உனக்கு தெரிஞ்ச உடனே போயிட்டு மதிக்கு கால் பண்ணி சொன்னியா? உனக்கெல்லாம் புருஷன்ற அந்த அக்கறையே கிடையாதா? உன் குடும்பம் நம்ம புருஷன் சொன்ன விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கணும்னு நினச்சே பார்க்க மாட்டியா? இப்போ அவள் வந்து மரியாதையே இல்லாமல் இந்த வீட்டில் அம்மா முன்னாடி என்னை கத்திட்டு போகிறா. இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படி சொல்லி தங்கராஜ் வந்து ரேவதி கிட்ட கேட்கவும் ரேவதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏங்க அவள் பாட்டுக்கு அவள் வேலைக்கு போயிட்டு இருந்தா அவளோட வேலையை போய் நீங்கள் வந்து பறிக்கும்போது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? அவள் வேலைக்கு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் எதுக்கு அவள் வேலை விஷயத்தில் தலையிட்டீங்க? அது தப்பு தானே. இப்போ வந்து மதி கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? என்ன நீங்கள் கை நீட்டி அடிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ரேவதி கோவப்படவும், என்ன ரேவதி நினச்சிட்ருக்க நீ? எது வேணால் பேசலாம், அதில் குடும்பம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் நீ நினச்சிட்ருக்கியா? நீ இப்போ பண்ணிகிட்ருக்கிறது ஒன்று கூட சரியில்லை. இந்த மாதிரி ஆட்டிடியூடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது. இப்போவே நீ உன்னோட அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்படி சொல்லவும், அந்த மதியை நீ என்னைக்கு சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அன்றைக்கே எல்லாருக்கும் வந்து பேய் பிடிச்ச மாதிரி தான்டா இருக்காங்க. இப்போ அவளை பார்த்து பார்த்து நல்லா இருந்த இவளும் கெட்டு போயிட்டா. தேவையடா உனக்கு? யார் எப்படி போனால் என்ன? நீ உன் குடும்பம் உண்டு, நீ உண்டுன்னு இருந்திருக்கலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ தங்கராஜோட அம்மா வேற ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கராஜ் பார்த்திங்கன்னா கோவமாக இப்போவே நீ வந்து ரெடியாக உன்னோட அம்மா வீட்டுக்கு போய் இது மதி வந்து இங்கே பேசிட்டு போன விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அவள் எப்படி வேலைக்கு போயிடலான்னு பார்க்கலாம். வீடு தேடி வந்து ஏன்ட்டையே வந்து அவ்வளோ திமுறா சவால் விட்டுட்டு போகிறா. அது எப்படி அவள் வேலைக்கு போயிடுவா? ஒன்று அவள் வேலைக்கு போகணும், இல்லைன்னா சுரேஷோட சேர்ந்து வாழணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு முடிவு கட்டியே தீரணும் அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்து ரேவதியை ரெடி பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு கத்திட்டு வீட்டுக்கு போன உடனே எப்போ மதி வருவாளோ அங்கே என்ன நடந்துச்சோ அப்படிங்கிற பயத்தோடையே இப்போ பார்த்தீங்கன்னா மலர் ஒரு பக்கம் பதட்டமாக இருக்காங்க. மலர் எதுக்கு இப்போ பதட்டமாக இருக்கா? எங்கே போனால் அந்த மதி அப்படி சொல்லிட்டு வீட்டில் ஒரு பக்கம் லக்ஷ்மி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதுவாத்த வெளியே ஒரு வேலையாக போயிருக்கா, வேலை விஷயமா போயிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ இப்போ மதி வந்த உடனே பயங்கர கோபமாக இருக்காங்க. நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போயிட்டுருக்க? நீ எந்த வேலை விஷயமா போகிறதுனாலும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா நீ அப்படின்னு லக்ஷ்மி ஒரு பக்கம் நடந்த விஷயம் எதுவும் தெரியாமல் கேஷுவலாக கேட்கவும் மதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. எதுக்கு நான் சொல்லிட்டு போனோம்? இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து யோசிச்சு தான் செய்யணுமா? நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தான் உங்கள் மருமகன்கிட்ட சொல்லி என்னை வேலையை விட்டு நிறுத்ததுக்கு பிளானை சொன்னீங்களா அப்படி சொல்லி கேட்கவும் ராஜலக்ஷ்மிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. என்ன நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க? உன்னோட வேலையை நிறுத்த சொல்லி நாங்கள் எதுக்கு சொல்ல போகிறோம்? மாப்பிள்ளைக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? புதுசாக என்ன நீ கதை கட்டிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு லக்ஷ்மி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. டைமில் தான் பார்த்திங்கன்னா தங்கராஜ் வந்து நான் சொல்கிறேன் அதை அத்தை அப்படி சொல்லிட்டு என்ட்ராகிறாரு. மாப்பிள்ளை நீங்களா அப்படி சொல்லிட்டு வாங்க அப்படி சொல்லி எல்லாரையும் எந்திரிக்கிறாங்க. அப்போ தங்கராஜ் சொல்கிறாரு, இவ வந்து எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு எதிர்த்து பேசிட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியாமல் எப்போ பாரு வீட்டில் சண்டை வந்துட்டே இருக்கே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இவன் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் குடும்பத்தோட எல்லாரோடையும் இணக்கமாக போவா, சுரேஷோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச காலேஜில் தான் இவன் ஒர்க் பண்ணதுனால நான் தான் கொஞ்ச நாளைக்கு அவங்கள வந்து வேலையிலேருந்து ரிலீவ் பண்ணுங்கள், அப்புறமா வந்து குடும்பத்தில் பிரச்சனை சரியானதுக்கு அப்புறமா வந்துட்டு அதாவது மதி வேலைக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொன்னேன். அதுக்கு இப்போ ஒரு பெரிய பிரளயம் மாதிரி வீட்டுக்கு வந்து என்னோட அம்மா எதிரிலேயே மரியாதை இல்லாமல் பேசிட்டு வரா. இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க 3 பேரும் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அதில் வந்து கண்டது போனது எல்லாத்தையும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கின்னு தான் இதுக்கு காரணம். ரேவதியும் இப்போ வர வர எல்லாத்துலேயுமே வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. குடும்பத்தில் வந்து ஒரு ரெஸ்பெக்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் சொல்கிறாரு.
நீங்கள் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு கதை வேற கட்டுறீங்களா? என்ன கேட்காம என்னோட வேலை விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீங்கள் யார்? நான் வேலைக்கு போகணும் போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜா பயங்கர கோவத்தோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு லக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்ருக்க நீ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்ருக்கியா? பேய் மாதிரி ஆடிட்டுருக்க. நீ வந்ததுலேருந்து இந்த குடும்பத்தில் நிம்மதியே கிடையாது. இப்போ மாப்பிள்ளை சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? நீ வேலையை விட்டு நின்றதுலேருந்து தானே கொஞ்சம் வீட்டில் இருக்கிற வேலையை செய்கிறது, எங்களை பார்த்துக்கிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க. சண்டையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? நீ ஒன்றும் வேலைக்கு போக தேவையில்ல, மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி கொஞ்ச நாள் வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சொல்கிறாங்க. நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு உங்களையும் கவனிச்சிக்கிட்டு என்னால் வேலைக்கு போக முடியும். அதுக்காக என்ன அடைக்கிடலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது. நான் வேலைக்கு போயே தீருவேன் அப்படி சொல்லி பயங்கர கோவத்தோட இப்போ ஒரு பக்கம் சவால் விட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் சுரேஷ் வந்து வீட்டுக்கு வராரு. வந்த உடனே இங்கே எல்லாரும் கூடி நிற்கிறதுக்குள்ளே இவன் என்ன பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டாலோ தெரியலையே, இப்போ எல்லாரும் கூடி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே என்ட்ராகிறாரு. வா சுரேஷ், இந்த பண்ணுறதை பாரு, ஒன்று கூட சரியில்லை. இப்போ மாப்பிள்ளையை வீட்டில் தேடி போய் சம்மந்தி முன்னாடியே மாப்பிள்ளையை அசிங்கமாக பேசிட்டு சவால் வேறு வீட்டுட்டு வந்திருக்கா. இவன் வேலைக்கு போகிறதா இப்போ முக்கியமாக? இவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு போட்டு தான் நாம் எல்லாரும் இப்போ வந்து வாழ்ந்துட்டுருக்கோமா? இந்த குடும்பத்துக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் வேலையை விட்டு நிற்க வேண்டியதானே? ஏன் இவன் இஷ்டத்துக்கு இப்போ பேசுகிறா அப்படி சொல்லவும், இப்போ மதிக்கு வந்து வேலையை விட்டு நிறுத்தினதுக்கு காரணம் மாமான்னு தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்றத வந்து சுரேஷ் உணர்றாரு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? வீட்டில் இருக்க சொன்னால் இருக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் சுரேஷ் ஒரு பக்கம் பேச, அதேன பார்த்தேன், இதில் நீங்களும் உடந்து தானே, நீங்களும் உங்கள் மாமாவும் பிளான் போட்டு தானே இதெல்லாமே செஞ்சீங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னை காலேஜுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியும் நடிச்சிங்க. அதேன நீங்களே பிளான் போட்டு வேலையை நிறுத்திட்டு, என்னடா வேலையை விட்டு வேலை போயிடுச்சே, அவள் வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பாளேன்னு கூட நினைக்காம என்னோட சேர்ந்து வாழணும்னு நீங்கள் எல்லோரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினவங்க தானே, உங்களுக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது அப்படி சொல்லி பேசவும், இப்போ சுரேஷையும் நீ எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, இவெல்லாம் அடங்கவே மாட்டா, இவன் இந்த வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டா, என்னன்னு தான் நீங்கள் இவளை பிடிச்சி சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களோ மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஒரு பக்கம் பயங்கரமாக கத்திட்ருக்காங்க. ஏற்கனவே இவருக்கு பிபி அதிகமாகிருச்சு, சுகர் அதிகமாகிருச்சுன்னு நாங்கள் இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். என்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் இல்லாத பொல்லாத வியாதியெல்லாம் எங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படி சொல்லி லக்ஷ்மி ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவ பண்ண பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இப்போ என்னால் வேலைக்கு போன இடத்துல கூட நிம்மதியாக இருக்க முடியல, டிஜிபி வந்து என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுகிறாரு அப்படி சொல்லி பயங்கரமாக இப்போ வந்து சுரேஷ் கோவப்படுறாரு. இவ தேவையே இல்லை, இவளை முதல்ல டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாரு. அப்புறம் எனக்கு என்ன அசிங்கப்படுத்தினது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லதுன்னு செய்ய போன ஒரு விஷயத்த தப்புன்னு இப்படி இந்த பேசிகிட்டு இருக்காளே அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் நல்லவர் மாதிரியே நடிக்கிறாரு. வந்து வேலைக்கு போகிறத யாராலுமே தடுக்க முடியாது. ப்ரைவேட் கம்பெனியில் ஏதோ ஒரு வேலைக்கு போனதுனால தானே நீங்கள் வந்து என்னை இப்படி சொல்கிறீங்க. நான் லீகலாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக போக போகிறேன். யார்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து என்னோடய வேலையை படிப்பீங்க? என்கிட்ட திறமை இருக்குது, நான் படித்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறேன் அப்படின்னு வந்து சவால் விடுறாங்க. நாளையிலேருந்து நீ எப்படி படித்து நீ வேலைக்கு போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படி சொல்லி லக்ஷ்மி ஒரு பக்கம் வந்து உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு பிளானை திட்டுறாங்க. இப்போ வந்து ரேவதி இவங்களோட இருந்து பேசுனதுனால தான் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பா. அதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்ச மாதிரி தானே ரேவதி இருந்தா, அதனால் வந்து ரேவதியை தப்பாக நினைக்காதீங்க, இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா, கோவப்படாமல் நீங்கள் ரேவதியை மன்னிச்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லக்ஷ்மி சொல்லவும் மதிக்கு பயங்கர கோவம் வருது. உங்கள் பொண்ணை அடிமையாக்கி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் நீங்கள் அப்படி பண்ணுறது தான் கரெக்டு மாப்பிள்ள. இனிமேல் அவள் அப்படியே இருப்பா, கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அச்சமாகவே இல்லையா? நீங்கள் எப்படி தான் நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல, எல்லாம் ஆதிக்கம் பிடிச்ச மைண்டோடையே இருக்கீங்க, அடக்கி ஆளணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பயங்கர கோவப்படுறாங்க. நீ வாயை மூடு, உங்கள் வீட்டில் தான் உன்னை இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி வளர்க்காமல் அமைச்சிருக்காங்க, அதான் நீ வந்து இங்கே பெரியவங்க சின்னவங்கன்னு கூட மதிக்காமல் உன் இஷ்டத்துக்கு வந்து ஆட்டம் போட்டுட்ருக்க. ஆனால் எங்கள் பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லி அனுப்பியிருக்கோம், இது வரையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வாழ்ந்துட்டுருக்குற ரேவதிக்கும் மாப்பிள்ளைக்கும் இடையில் எதையோ சொல்லி அவளை இது கரெக்டு அப்படின்னு திசை திருப்பி அவளை பேச வச்சு இன்றைக்கி அவளோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக நிற்கிற அளவுக்கு நீ வந்து ஆட்டம் போட்டுட்ருக்க. உன் வாயை அடக்கிட்டு நீ முதல்ல உன்னோட வாழ்க்கையை வாழப்பாரு அப்படி சொல்லி லக்ஷ்மி ஒரு பக்கம் மதியை பிடிச்சி பயங்கரமாக கத்திட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாளுக்கு முடிவுக்கு வரதான் போகுது, உங்கள் ஆட்டமெல்லாம் ஒளிய தான் போகுது, வேணும்னா பாருங்கள் அப்படி சொல்லிட்டு மதி ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்ருக்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க,
எடுத்தமோ கவுத்தமோ அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. இப்போ உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் உன்னை மாதிரியே மாற்றி வச்சு எல்லாரும் எதிர்த்து பேசி குடும்பத்தில் பிரச்சனை தான் உண்டாகுதே தவிர யாருக்கும் எந்த நல்லதுமே நடக்கலை. நல்லா யோசிச்சு பாரு மதி. நீ பேசிகிட்டு இருக்கிறதையெல்லாம் சும்மா நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ வெளியில் வந்து வேணால் சரிப்பட்டு வரும். குடும்பத்துக்கு இதெல்லாம் சரியாக வராது. நான் உன்னோட நல்லதை நினச்சி தான் நீயும் சுரேஷும் சேர்ந்து வாழணும்னு நினச்சி தான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணனே தவிர வேறு எந்த மோட்டிவும் கிடையாது அப்படி சொல்லவும், நான்லாம் உங்களை நம்புறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் அவ்வளவு நல்லவங்களும் கிடையாது. நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கு பதிலடி கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி மதி பயங்கர கோவத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இனி வரப்போகிற எபிசோடில் மதி இதுக்கெல்லாம் என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.